ரொம்ப நாள் கழிச்சு வீட்ல நல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ணியிருந்தேன். எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு வந்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால காலையிலேயே நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். கிளீன் மட்டும் பண்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால ஹஸ்பண்ட் வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டு குழம்பு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். நான்வெஜ் ரெசிபினா பொதுவா இன்ட்ரெஸ்டோட பண்ணாதான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எனக்கே பிடிக்காம நான் சமைச்சு கொடுத்தேன்னா அது நிஜமா டேஸ்ட் நல்லா இருக்காது. காசும் வேஸ்டா போயிடும்னு சொல்லிட்டு தான் என்னால சமைக்க முடியலன்னா நான் வந்து கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்கனால சரி நம்மளே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். நாட்டுக்கோழி வந்து குக் பண்ணதும் இல்லை, காலையிலேயே அம்மாட்ட ஃபோன் பண்ணி எப்படி பண்றதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபியில முக்கியமான பொருளே நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தான். ஸோ அதை ரெண்டுமே நல்லா தாராளமா சேர்த்து சூப்பரா வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டேன். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா 2 விசில்லே சூப்பரா வெந்து வந்துருச்சு. குழம்பு தனியா வறுவல் தனியா 2 பண்ணலான்னு பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஒரே குழம்பா திக்கா கிரேவியாவட்டம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. இந்த குழம்புக்கு முந்திரி பருப்பு தேங்காவை நல்லெண்ணெயில வதக்கி சேர்த்துருந்தேன். டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.